ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சு 2 பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம், அப்புறம் ப்ரொக்கோலி. இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் கார்லிக், 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கட்டிப்படாமல் மில்க், நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற மில்கை ஊற்றி க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நான் 2 பீஸ் ஸ்லைஸ் சீஸ் போட்டிருக்கேன். ஸோ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா ப்ளஸ் சாட்டே பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பாருங்கள், க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.